நாம் எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய சில ஃபினான்ஷியல் லிட்ரஸி லெசன்ஸை தான் பார்க்க போகிறோம். மெயினாக லேடிஸ் கண்டிப்பாக இந்த 7 ஃபினான்ஷியல் லெசன்ஸை தெரிஞ்சிருக்கணும். ஆஸ் அ ஒர்க்கிங் உமன் அப்படின்றனால இந்த 7 ஸ்டெப்ஸையும் நான் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஃபாலோ பண்ணுறது தான் இங்கே போட்டிருக்கேன். ஜஸ்ட் லைக் தட் எதுவுமே போடலை. ஸோ வாங்க அது 7மே என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணணும். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், நீங்கள் டெய்லி என்னென்ன செலவு பண்ணீங்க அப்படின்றத ஈவினிங் ஒரு எக்ஸல்லையோ இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நோட்லேயோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மந்த்லி நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்கன்றத ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ராக் பண்ணுறதுலேருந்தே உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஓவராக செலவு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிடும். அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஆக்சுவல் தம்ப் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்பாதிக்கிறதுல 20% கண்டிப்பாக சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லைனாலும் 10%ஆவது அட்லீஸ்ட் சேவ் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எக்ஸ்பென்சஸில் ஏதோ ஒன்று ஜாஸ்தியாக இருக்குது, அதை நீங்கள் கட் பண்ணணும். தேர்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்டை க்ரியேட் பண்ணுறது. நம்ம சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் முன்னாடி இதை எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். எமர்ஜென்சி ஃபண்டுனா என்ன அப்படின்ற வீடியோ நம்ம தெளிவாகவே போட்டிருக்கோம். வேணும்னா அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் டு ஸ்டார்ட் வித் கண்டிப்பாக ஒரு 2 months எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும். எமர்ஜென்சி பீரியடில் நமக்கு யார்கிட்டேயும் போய் கேட்காம நம்மளை சமாளிச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா அந்த எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து ஸ்டெப் பார்த்திங்கன்னா, எல்லாருமே அவங்க ஃபேமிலிக்கான ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்துருக்கணும். ஏன்னா ஹாஸ்பிட்டலைசேஷனுங்கிறது இப்போ காமனாக ஆகிடுச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறப்ப நமக்கு கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தால் தான் ஒரு மேக்ஸிமம் பல்க் ஆஃப் மணி அங்கே போகிறத நம்ம அவாய்ட் பண்ண முடியும். மினிமம் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் 5 lakhs இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி பண்ணணும்னு நினச்சா அதுக்கப்புறமா நம்ம டாப் அப் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ். எல்லாருக்குமே டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருந்தால் தான் நம்மளுடைய நம்ம ஏர்னிங் மெம்பராக இருந்தோம் அப்படின்னா, நம்ம இல்லாதப்ப நம்ம ஃபேமிலி எப்படி சமாளிப்பாங்க அப்படின்றத யோசித்து எவ்வளோ பணம் அதுக்கு தேவைப்படுமோ அதை டேர்ம் இன்சூரன்ஸாக போட்டுக்கோங்க. மினிமம் கண்டிப்பாக 75 lakhs டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும். ஸ்டெப் 6 பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் நிறைய லோன்ஸ் வச்சுருப்பீங்க. கிரெடிட் கார்டு நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், பர்சனல் லோன்ஸ் இருக்கலாம். இந்த எல்லாத்துக்குமே ஹை இன்ட்ரெஸ்ட். கிரெடிட் கார்டுக்கு ஒரு 18% மேலேயே இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க. அதே மாதிரி தான் பர்சனல் லோனுக்கும். இதெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வேஸ்ட்டு. ஏன் வேஸ்ட் அப்படின்னா, இந்த ஹை ஏர்னிங் இன்ட்ரெஸ்ட்லேயே 18% கிட்ட பேங்க்குக்கு கொடுக்குறோம். நீங்கள் என்ன தான் எஃப்டி போட்டாலும், மியூச்சுவல் ஃபண்டு போட்டாலும், ஸ்டாக்ஸ் வாங்கினாலும் அதில் ஒரு 10 to 15% மேக்ஸ் அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஹை கிவிங் இன்ட்ரெஸ்ட் லோன்ஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது, நான் கிரெடிட் கார்டு எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். எப்போ எனக்கு தேவையோ நான் கண்டிப்பாக பணத்தை சேர்த்து தான் எல்லா பொருளையுமே வாங்குவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 7வது ஸ்டெப்பாக தான் நான் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டையே கொடுத்துருக்கேன். இந்த 6 ஸ்டெப்பையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வர்றப்ப எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, நம்ம போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபைடாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் எல்லாரும் சொல்கிறது. இப்போது நம்ம சில இதை எஃப்டியில் வச்சுக்கலாம். நம்ம எமர்ஜென்சியாக தேவைப்படுற ஃபண்டை எஃப்டியில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக்ஸ் வாங்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக்ஸ் அந்த போர்ட்ஃபோலியோமே நம்ம டைவர்சிஃபைடாக வச்சுருக்கிறது தான் நல்லது. கடைசியாக ரியல் எஸ்டேட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் இந்த 4லையும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கோல்டு, ரியல் எஸ்டேட்,
மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக்ஸ். இந்த 5 மினிட்ஸ் வீடியோவை பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவு நம்ம சேவ் பண்ணோம், இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன அளவில் ஃபினான்ஷியல் லிட்ரஸி கிடச்சிருக்கும். இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க அப்படின்னாலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.